ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ 100 days சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 85 days ஆயிருக்கு. அண்டு அந்த 85 டேஸோட வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ 85 டேஸோட வீடியோஸும் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்ணுறது, பீட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ்னு பார்த்திங்கன்னா சிம்பிளி ஆரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. பீட்ஸும் நீடிலும் த்ரெட்டும் போதும், வேறு எதுவும் தேவைப்படாது. எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்பவுமே ஈஸி தான். பட்டு உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 டிசைன் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒர்க் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட ப்ளவுஸுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ 2 டிசைன் வந்து போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி நீட்டில் ஒரு எண்டில் இருந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. 4 ஆரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே நம்ம 4 தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 4 கோர்த்து எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், நான் 4 தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு 4 எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் அந்த பீடுக்குள்ளாடி திரும்ப வந்து நீடில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணுவேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கோர்த்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாருங்கள், அழகாக ஒரு ஸ்மால் ஃப்ளவர் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை அப்படியே பிடிச்சிட்டு அங்கங்கே சின்னதாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா அது அப்படியே இருக்கிறதுக்காக. ஸோ அது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டிச் ஒரு 2 ஸ்டிச்னாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த எண்டு முடியுது இல்லையா, கடைசி பீட். ஸோ அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் வந்து திரும்ப அந்த எண்டில் இருக்கக்கூடிய அந்த பீடுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் இப்போ இன்சர்ட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இந்த கடைசி பீடுக்குள்ளாடி நம்ம வந்து நீடில் அழகாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கவனமாக பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்காக புரியும். ஸோ பாருங்கள், நான் இந்த கடைசி பீடில் இந்த மாதிரி கோர்த்து எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம பீடை தான் கோர்க்க போகிறோம். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம 4 பீட்ஸ் எடுத்திருந்தோம். இப்போ 3 தான் இனிமேல் எடுக்கணும். ஸோ 3 பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 3 பீட்ஸை இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 பீட்ஸை நம்ம கோர்க்க போகிறோம். ஸோ 3 பீட்ஸை நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ பாருங்கள், இப்போ 3 பீட்ஸ் நம்ம வந்து கோர்த்து எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டாக இருந்துச்சுல்ல பீடு, ஸோ அந்த பீடில் நம்ம இந்த மாதிரி கோர்த்து எடுக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு அங்கங்கே நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். எதுக்கு அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான். அதுக்கப்புறம் எகெயின் அதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி அதே மாதிரி லாஸ்ட் பீட்டில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து அடுத்து 3 பீட்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி 3 நீங்கள் வந்து கோர்த்துட்டே வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நம்ம கோர்க்கும்போது பார்த்திங்கன்னா கவனமாக கோர்க்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு நான் கோர்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாட்டெல்லாம் விழுந்துச்சு, சிக்கு பிடிச்சிருச்சு, இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் கோர்த்துட்டே போனால் போதும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ப்ளவுஸோட நெக்குக்குமே இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் உங்களுக்கு லேசஸ் அவைலபிளாக இருக்கும். ஷாப்ஸில் லேஸ் அவைலபிளாக இருக்கும்.
பட் இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவைலபிளாக இருந்துச்சு ஷாப்ஸில் எல்லாமே. இப்போ அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது சில்வர் பீட்ஸ்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு காப்பர் பீட்ஸ்னாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்குது. அப்படியே ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னில் அப்படியே குட்டி குட்டி ஃப்ளாரல் மாதிரி அப்படியே இருக்கும். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி ஆரி ஒர்க் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில். ஸோ 100 ருபீஸ்க்கு கீழே தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 85 டேஸ் சேலஞ்சை வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து இருக்குது நமக்கு சேலஞ்ச். ஸோ நம்ம வந்து அந்த சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் 30 ருபீஸில் இருந்தே நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 30, 40, 50, 60, 80, 100 இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ் மட்டும்தான். ஸோ உங்களோட ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு ஆரி நீடில் பண்ண தெரியல அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நார்மல் நீடில் பண்ணலாம். ஸோ நம்மளோட சேனலில் எக்கச்சக்கமாக வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளெயினாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது சிம்பிளாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இந்த மாதிரி இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ளவுஸோட நெக்குக்குமே இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஹேண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ நான் 2 டிசைன் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதில் ஒன்று இந்த டிசைன் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதே ப்ளவுஸுக்கு இன்னொரு சைடில் நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் நான் இதை ரிமூவ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் இதை ரிமூவ் பண்ணி நான் வந்து ஆரி ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளாரல் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸுக்கு பீட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ளெயினாக இருக்கக்கூடிய ப்ளவுஸஸுக்கு சிம்பிள் பீட் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். பார்டருக்கு கொடுக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக அங்கங்கே கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கும் இந்த மாதிரி நான் வந்து நீடில் இந்த மாதிரி கோர்த்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் 3 தான். 3 பீட்ஸ் எடுத்தால் போதும். 3 பீட்ஸ் எடுத்து கோர்த்து எடுத்துக்கணும் 3 பீட்ஸை. அண்டு இது ரொம்பவுமே ஈஸி பாருங்கள். இந்த மாதிரி 3 எடுத்தாச்சு. அண்ட் லாஸ்ட் அந்த ஃபஸ்ட் இருக்குது இல்லையா, அதில் நம்ம அங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோ வந்து ரொம்பவுமே ஈஸி தான். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டு அகெயின் ஆல்ரெடி அங்கே பண்ண மாதிரி அந்த லாஸ்ட் பீட்லேருந்து அப்படியே எடுப்போம். எடுத்துகிட்டு இது வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி போகிறதில்ல. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி போயிருந்தோம். இங்கே அப்படி கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப அடுத்து இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கேப் விட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. என்னது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். ரொம்பவுமே சிம்பிளான ஒர்க். ஸோ இந்த ஒர்க் நீங்களே பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான ஒர்க் கிடையாது. பிகினர்ஸாலையும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான். யாருக்கிட்டேயுமே நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கையாலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஏதாவது டவுட்ஸ், சஜஷன்ஸ், ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இனிமேலும் நீங்கள் கேட்குறதுக்கு கண்டிப்பாக உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவேன். ப்ளஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ் போடுவேன்.
ஸோ மறக்காமல் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணல, அதுக்கு ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் இது உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளவுஸில் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ண வேண்டிய ப்ளவுஸ். ஸோ இது ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதனால தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 பண்ணிக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படியும் ட்ரை பண்ணலாம், அப்படியும் ட்ரை பண்ணலாம். இப்படி கூட நீங்கள் கழுத்துக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இது எப்படி இந்த 2 டிசைனுமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு எது 2லேயுமே எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு நம்மளோட சேனலில் வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 5, 6 ஒரு சில நாட்கள் 9 வரைக்கும் ஆகுது வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. அன்னைக்கு ஈவினிங் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கிவ்அவேயும் நம்ம வந்து போட்டிருந்தோம் ஆல்ரெடி. அண்டு அதில் ப்ரைஸ் வின் பண்ணவங்களுக்கு சாரீ வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ சாரீ வாங்கிட்டேன். அண்டு இதுக்கப்புறமுமே நான் மந்த்லி கிவ்அவே கொடுக்குறதா இருக்கிறேன். ஸோ வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். பார்த்துட்டு கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் கூட நீங்கள் கூட கிவ்அவே வின்னராக இருக்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வீடியோ பாருங்கள். ஸோ இதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்டாண்டர்டாக. அதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட டே 86 ஆஃப் ஆரி சேலஞ்சு நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி ஜஸ்ட் சிம்பிளி இந்த மாதிரி பீட்ஸ் டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்கும். ஸோ அது அவங்களுக்காக தான் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த டிசைன் நல்லாயிருக்கா, இல்லை நான் ஃபஸ்ட்டு காமிச்ச டிசைன் நல்லாயிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு எந்த டிசைனோ அதை நீங்கள் வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் பாருங்கள், இப்போ சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா 2 டிசைனுமே பிடிச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இன்னொரு சைடு அது பார்க்க கொஞ்சம் கிராண்டாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ 2 டிசைன்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்பவுமே ஈஸியான டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப டைம் கூட எடுக்காது. ஈவன் பிகினர்ஸுமே இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது இந்த டிசைன். அண்டு இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஆரி ஒர்க் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பேர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கைக்கு பண்ண போகிறோம். பட் பீட் டிசைன் போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு பீட்ஸ் டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த நெக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆரி டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.